என் தங்கப்பிள்ளையே, இன்று மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலிலேயே உன் தாயானவள் என்னுடைய நெற்றிக்கண்ணை கண்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் இன்று என்ன நடக்கப் போகிறது, உன்னை தேடி நடக்கக்கூடிய திருப்பம் என்னவென்பதனை தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. உனக்காக இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விடியல் பொழுதிலும் உனக்கான பொழுதுகளும் உனக்கான நேரங்களும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுதிலும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி இந்த வராகியின் முன்னால் நிற்கும் என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் எந்த நாளும் உன் விருப்பம் போல எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு உனக்காக வந்து துணை இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். இந்த வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் தெளிவாக நடக்கும். ஒவ்வொரு விடியலிலும் உன் விருப்பம் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட மாற்றங்களையோ கண்ட இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போவது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. உன்னை தேடி வந்து உனக்குள் உருவாக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உன்னை யார் என்று நீ உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என்னவாகிவிட்டது என்று எல்லாமும் இனி யோசிக்க நேரமில்லை. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ புரிந்து கொள்ளும் நேரம். நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ளும் நேரம். எப்பொழுதும் இந்த தெய்வம் உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக அந்த இடத்திலேயே புரிந்து கொள்வாய். சரியான தெளிவோடு எதையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள முன் வந்து விடுவாய். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை இனி எப்பொழுதும் போல நீ உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல நன்மைகளை தர தொடங்கிவிட்டது. எல்லா விஷயங்களையும் நமக்கே என்று தேடித்தர தொடங்கிவிட்டது. இனி நடக்கும் உண்மைகளோடு நீ எப்பொழுதும் பல நன்மைகளோடு வாழத் தொடங்கிவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் நேரம் இனி என்றுமே உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறேன். என் குழந்தையை, எந்த நாளிலும் நாம் சரியாக ஒரு விஷயத்தை முன்னிறுத்த முடிவெடுத்து விட்டோமானால் எதிலும் நமக்கு துன்பங்கள் வருவது கிடையாது. எந்த துன்பங்களையும் நினைத்து நாம் கலங்கப் போவதும் கிடையாது. அடுத்தடுத்த மாற்றங்களோடு நீ தெளிவான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். தெளிவான ஒரு விஷயத்தை நோக்கி நீ பயணப்படுவாய் என்பதனை புரிந்து கொள். உன்னை மீட்டெடுக்க வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சிறு சிறு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சிறு சிறு துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதை எப்படி எதிர்கொண்டு நீ எப்படி முன்னேறி வரப்போகிறாய் என்பதில்தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் எதையுமே நீ நினைத்து இனிமேல் அதற்கான ஒரு நிகழ்ச்சியை நீ சரியாக முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதைத்தான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன்.
நல்ல விஷயங்களைத்தான் என்றும் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். எல்லாமுமாக உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை யாரென்று சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை யாரென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல எதையும் செய்து கொண்டிருந்தாலே அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டதை எல்லாம் உன் நினைவில் இருக்கிறதல்லவா? இத்தனை நாளும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமும் உன் நினைவில் இருக்கிறதல்லவா? இனிமேல் இது போன்ற ஒரு விஷயம் திரும்ப நடந்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருப்பது உண்மை என்றால், நல்ல நாளில் நல்ல தேவைகளை தெய்வம் தரும் பொழுது அதை எல்லாமும் புரிந்து உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எல்லாமும் மாறும் பொழுது நாமும் மாறித்தானே ஆக வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ இருந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு இன்னொருவரை தேடி சென்றுவிடும். நீ காலத்திற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதற்காக உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நாளிலும் இந்த வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் விட்டு விடாதே. வராகி இருக்க உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் இருக்க உன்னை தேடி வருவது எல்லாமும் சந்தோஷத்திற்குரியது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் உனக்கு தெளிவுபட உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்வது போல ஒவ்வொன்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்கூடாக காணத்தான் போகிறாய். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளவும், வரக்கூடிய நேரங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. யாரால் என்ன நடத்தப்படும் என்பதனை நம்மால் கணிக்கவே முடியாது. உடன் நன்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் துரோகத்தை செய்யலாம். உன்னோடு நல்லபடியாக தொடர்ந்து வருகின்றவர்கள் சட்டென்று உன் காலை வாரி விடலாம். என் குழந்தையே, இதுவெல்லாமும் நடக்கும் நேரம் இது. இவை எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற நேரம் இது. ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நீ உனக்கான ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இனி உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லதுதான் வேண்டும் என்று நாம் யோசிக்கும் பொழுது அந்த நல்லது ஒவ்வொன்றாக நமக்கு நடக்க வேண்டும் அல்லவா? அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? எந்த காலத்திலும் இனி எதையுமே நாம் கைவிடக்கூடாது. எந்த நாளிலும் இனி எதையும் நாம் தொலைக்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்வதும், இனி உன்னை தேடி நான் வருவதை நீ உணர்ந்து கொள்வதும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களோடு உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கும். நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் நீ மாற்றிக்கொண்டே இரு. எல்லாமுமே உனக்கு சந்தோஷத்தை நடத்திவிட வரும் என்பதனை நீ புரிந்து கொள். வெள்ளிக்கிழமையின் விடியலில் தாயின் நெற்றிக்கண்ணை தொடுகின்ற பாக்கியம் என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை பயணம் எங்கோ ஒரு திசையில் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும், உனக்கான நன்மையை சரியாக தரப்போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நாம் சட்டென்று குறைத்து மதிப்பிட முடியாது. ஒவ்வொருவராலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தாமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தர நினைக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
நான் என்கின்ற ஒரு விஷயமே உனக்கு போதும். இனி உன்னை சுற்றி நல்லது நடக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்களோடு இந்த வாழ்க்கை இனி உன்னை தேடி வருவதை எப்பொழுதும் எந்த நிலையிலும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் நாம் நிச்சயமாக மனதிற்குள் எப்பொழுதும் சரியாக புரிந்து வைத்திருப்போமானால் அடுத்தது என்ன நடக்கும் என்பது எல்லாமும் நமக்கு தெரியாமல் போகாது. நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அது நமக்கு மதிப்பை கொடுக்காமல் போகாது. ஒவ்வொரு நிலையிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நல்ல புரிதலோடு முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்ததும் தொலைத்ததும் போதும் என்று யோசிக்கும்படி இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த காலத்திலும் எந்த உண்மைகளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் காலங்களும் நான் வருகின்ற நேரங்களும் இனி வெற்றியோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையின் சந்தோஷம் என்றால் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள். இது நாளும் நாம் யோசித்தது எல்லாமும் நமக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? வராகி எந்த நாளிலும் தன் பிள்ளைகளுக்காக எதையும் ஓடி ஓடி செய்யக்கூடியவள். தன் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் என்றால் அதை கொடுத்துவிட ஒரு நொடி பொழுதும் யோசிக்காதவள். அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்கள் இது உனக்கு வேண்டாம் என்று அவள் அடித்து சொல்கிறாள் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும், இது நமக்கானது அல்ல, இது நமக்கான வாழ்க்கைக்குரியது அல்ல என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் எதையுமே இனி எப்பொழுதும் நினைத்து வருந்தக்கூடாது. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பாடுபட்டாவது நீ சரியாக உன் வழிக்கு கொண்டு வர வேண்டும். என் பிள்ளையை, நீ நினைக்கலாம் நம்மை எல்லாம் தெய்வம் எங்கே தேடி வரப்போகிறது என்று. உண்மையான அன்பும் நேர்மையும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை தேடித்தான் தெய்வம் வரும். பொன்னையும் பொருளையும் வைத்திருப்பவர்களை தேடி தெய்வம் ஒருபோதும் செல்லாது. ஒருவேளை அவர்களை தேடிச் சென்றாலும் அவர்களிடம் நேர்மை இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனையும் மறக்கக்கூடாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு ஏற்ற பதிலை கொடுக்க வந்து விட்டது. இந்த நேரம் உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சொல்லிவிட வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனதில் நிறைவான சிந்தனைகள், நிறைவான புரிதல்கள் எல்லாமும் உன்னிடத்திலேயே வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லையில்லாத சந்தோஷம் உன்னை தேடி வர, எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வர, நீ உனக்கானவற்றை எல்லாமும் உறுதியாக பெற்றுவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலத்திலும் எதையுமே யோசித்து நீ எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த பொழுதையும் உனக்கு நல்ல பொழுதாக நான் மாற்றிவிட வருகின்ற இந்த காலம் இனி உனக்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் வலிமை உன் தெய்வத்திடம் இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. சுற்றி இருப்பதை எல்லாமும் வீழ்த்தி
சூழ்நிலைகளினால் உன்னை உயர்த்தும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். யாரையும் நாம் அதிகமாக யோசித்து மனம் கலக்கமடைய வேண்டாம். யாரையும் அதிகமாக நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். உனக்கானவர்களை நீ எப்பொழுதும் உன்னுடையவர்களாக மாற்றிவிட தயாராக இரு. உனக்கான நேரத்தை எப்பொழுதும் உன் வசமாக்கிவிட நீ தயாராகிவிடு. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ புரிந்து தெரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல நீ ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி நீ நிற்கிறாய் என்பதை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த மிகப்பெரிய சாதனைக்குரிய விஷயங்கள்தான். நம்மாலும் வாழ முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுத்திருக்கின்ற இந்த தெய்வத்தை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் உன்னுடைய தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கும் என்பதனை ஏற்று நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து நீ எல்லாவற்றையும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லோருமே எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்து கொள்வார்களா என்று கேட்டால் ஒருபோதும் நம்மால் அதற்கு உத்திரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் இனிவரும் நாட்கள் இந்த தெய்வம் இதையெல்லாமும் சர்வசாதாரணமாக அசாத்தியமாக அவர்களுக்கு நடத்தி கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்களை முதலில் விட்டு விடாமல், நாம் நினைக்கின்ற விஷயங்களை நாம் தொலைத்து விடாமல், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நாம் எதையும் புரிந்து கொண்டு விட்டோமானால் கொஞ்சம் கொஞ்சமாக இவை எல்லாமும் மாறுவதை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீயும் மாறுவதை நீ தெரிந்து கொள்வாய். எவ்வளவு மாற்றங்கள் உனக்குள் ஏற்பட போகிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல், அதை நீ தெரிந்து கொள்ளாமல் நீ இப்படியே இருப்பதில் நியாயமில்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் உன்னை மாற்றிவிடு. உனக்குள் தெரிகின்ற மாற்றங்கள் தான் உன்னை இன்னமும் அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் இருக்கும் யோசனைகளை நீ அதிகமாக வைத்திருப்பாயானால் அதிலிருந்து கிடைக்கும் எந்த ஒரு விஷயமும் தெளிவை கொடுக்க வேண்டுமே தவிர அது ஒருபோதும் உன்னை விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை முழுக்க முழுக்க எப்பொழுதும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான முறையில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தருவதையும் நீ மறக்கக்கூடாது. இனி நடக்கும் நல்ல விஷயங்களோடு, உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளோடும் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட பழகு. எல்லாமும் மாறும் காலம். உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்களும் இத்தோடு முடிய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நாம் மனதில் வைத்து கொண்டு, நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ மனதில் புரிந்து கொண்டு, இனிமேலாவது உன் வாழ்க்கை என்ற அழகான பயணத்தை நீ நிம்மதியாக கடக்க பழகு. சுற்றிலும் முற்றிலும் பார்த்துவிட்டு உன் நிம்மதியை இனி இழக்காது. உன்னோடு நான் வருவதை நீ புரிந்து கொண்டால், உன்னோடு நான் இருப்பதை தெரிந்து கொண்டால், இனி எல்லாமுமாக நீ வாழ்ந்து காட்டுவதை நீயே அறியும்படி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும். உன்னை யாரென்று அறியாமல் நீ இருக்கிறாய். ஆனால் உனக்குள் இருக்கும் உன்னை நான் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். தாயின் வார்த்தைகளோடு இன்று நீ செய்ய நினைக்கும் செயல்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை மறக்காது. உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்கள் இனி உனக்குள் இருந்து எல்லாவற்றையும் உத்திரவாதப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இரு.
என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.